ஓகே மேஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேமோட பேர் வந்துட்டு ஜெட் பேக் ஹோபி. ஜெட் பேக் பட் யூ ஹாவ் ஆபி பட் யூ ஹாவ் ஜெட் பேக் அப்படின்ற ஒரு கேம் விளையாட போனோம். அந்த கேம் டேட்டுக்குள்ளே போயிடலாம். இது உங்களுக்கு ஃபிட் மாதிரி கேம் அதுமாதிரி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக என்ன இது பறக்குது. ஓகேங்க, இது என்ன பண்ணணும்னு புரிஞ்சிச்சு. நீங்கள் ஜெட் பேக் வச்சுருப்பீங்க, இப்படி பறந்து போய் செக் பாயிண்ட் பிடிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாகிடும். ஜெட் பேக் வச்சே நீங்கள் போகணும். அதுதான் இந்த கேமோட கான்செப்ட். இதில் ஃபியூல் இருக்கும், ஃபியூல் காலி ஆயிடுச்சுன்னா அவ்வளோ நீக்கே வந்துடுவீங்க. சரி வந்தீங்கன்னா ஒரு திரும்பி செக் பாயிண்ட்லேருந்தே வருவீங்க. அதுதான் இந்த கேமோட கான்செப்ட். வெரி ஈஸியான கான்செப்ட் தான். வெரி ஈஸி அப்படின்னு சொல்லலாம். ஈஸியான கான்செப்ட்ன்றத விட வெரி ஈஸி கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இதே போய் இந்த இடத்துல பிடிச்சி இதே மேலே போய் இந்த செக் போஸ்ட்டை பிடிச்சிடுவோம். வீல் கேனை பிடிச்சிட்டு அப்படியே இங்கே வந்துட்டு இந்த இதை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதான். ஃபீல் கன் இருக்கா, அப்படியே எடுத்துப்போம். தேவைப்படும். 10 ஸ்டேஜ் கம்ப்ளீட்டடா. ஈஸியாக இருந்தால் 10 ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணாமல் 1 ஸ்டேஜாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிங்க அவங்க சொல்கிறது 10 ஸ்டேஜ் கம்ப்ளீட்டட்னு ஈஸி ஹாபி. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டானோ, அதனால இன்றைக்கி ஜெயராம் இருந்ததுனால லைவ் பண்ணியிருப்பேன். அதாவது பிளாக் இருந்ததுனால லைவ் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி பிளாக் இல்லை, அதனால நம்ம இந்த கேமில் விளையாடணும். ஏன்னா இன்றைக்கி பிளாக்கோட பொறுத்துது. இன்றைக்கி பிளாக் இல்லையே, என்ன பண்ணுவேன். இப்படி சொல்லிட்டாங்க. பிளாக்லன்றாலும் நான் சிங்கிளாக போடுறேன். அதே டைமில் நம்ம இவனும் வரல. நருட்டோ வந்தோம்னாது பிளாக் அக்கௌண்ட்டில் வந்துட்டு அப்படி விளாடுவான். அப்படியே இந்த பக்கம் போ இங்கே வந்துட்டோம். ஐயோ உன்னை விட மாட்டேறானே. நீங்கள் விட்டால் கூட நான் விட மாட்டேங்க. வந்து இப்படியே வந்து ஸ்டீல் கேன்லாம் தேவைப்படாது. இருந்தாலும் ஆமாம் இருக்கோ எடுத்து போனே. கீழே உண்டா என்ன பண்ணுறது. அப்படி காரை எடுத்துக்கிறேன். அம்மா மேலே பார்க்கவே இல்லைங்க, கீழே பார்த்துருந்தேன். அப்படியே ஏமா 20 ஸ்டேஜ் கம்ப்ளீட்டட். ஈஸியாக நான் 100 ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறேன். இதுமாரி இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இந்த செக் போஸ்ட்டை போய் வச்சுருக்கேன். எத்தனை ஸ்டேஜ் இருக்க போகுதுன்னு தெரில. 100 ஸ்டேஜ் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே முடிச்சிடலாம். எங்களுக்கு இந்த காட்டே தள்ளிவிடுது. இது ஈஸியாக இருக்கு. பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ ட்ரீட்டாக பக்கமா எயிட்டெல்லாம் ஜெட் பேக் இருக்கு. நான் இதுக்கு போனால் போய் நான் எதுக்கு அப்படியே தவழ்ந்து போய் ஜெட் பேக்கையே போயிட வேண்டிட்டான். ஈஸிங்க இது. ஜெட் பேக்கை ஊதிட்டானுங்க. ஜெட் பேக்கெல்லாம் இருந்ததுன்னா நான் சப்பையாக போவேன். ஆனால் ஃபியூல் வச்சுட்டானு. அதான் இங்கே நம்மளுக்கு வைக்க போகிற பெரிய ஆப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வர ஸ்டேஜ் எல்லாத்தையும் பார்த்தா அப்படின்ட்டுதான் சொல்ல முடியும். எங்கே விழுறேன்.
பறந்துன்னு வேற போகணுமா? தெரியுது. நாங்கள் போயிடணும். போயிட்டேன். இப்போ இந்த ஃபியூல் எடுத்துக்கணும். அப்படியே இப்படி வந்து இப்படியே போவோம். நான் ஒழுங்காக விடாமல் இருந்துட்டா போயிருந்தேங்க. ஈஸி தான் ஒன்றும் கவலை இல்லை. ஈஸியாக போகிறேன். அதே ஈஸி நான் கொஞ்சம் நடுவில் விட்டேன். அந்த விடாமல் அப்படியே ஃபுல் ஃபோர்ஸ் விட்டுனா போயிருக்கலாம். இந்த மாதிரி விட்டேன் ஒரு வாட்டி. இந்த மாதிரி பிடிச்சிங்கன்ட்டு டக்குன்னு விட்டு போகணும். அது ஒன்று அப்படி போனால் ஒன்று கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னங்க ஆச்சு? ஹோட்டலு கூட்டு வந்து விட்டீங்க. என்ன இது? இந்த பக்கமே வா. ஃபியூல் இல்லாமல் அவுட் ஆகிட்டேங்க. ஒருவேளை இந்த மாதிரி இடம் மேலே வருது. அந்த நம்ம ஃபியூலை சொன்னீங்களா? இப்போ எப்படி போகணும் எனக்கு தெரியுது. போய் அப்படியே இப்படி போய் அப்படியே இங்கே ஓ எப்படி போனாலும் புரிஞ்சிடுச்சு. நான் போன வழி போனேன்னா உங்களுக்கு ஒரு உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று இந்த ஃபுல் கனெக்ஷன் ஒன்று கிடைக்குது. போகிறீங்க இது அந்த எப்போன்றதுனால நான் இதில் பாட்டி வந்துட்டோங்க. போடுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன போகணும்? நெக்ஸ்ட் எங்கே கூப்பிட்டு போகிறதுன்னு தெரியலையே. இந்த ஃபியூல் வச்சுட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. வெடிக்கு இப்படி போய் ஃபியூலை வேஸ்ட் பண்ணுவேன். அப்போ என்ன இப்படியே வந்து பறந்தே வந்துருக்கலாமே. இதே மேலே ஏதாங்க 42 ஸ்டேஜா? ஐயோ 42 ஸ்டேஜில் தாங்க இருக்கேன். இன்னும் நான் நிறைய போகணும். பக்கத்தில் இது புடி ஒரு சவுண்டு கேட்கும். அதை கண்டுக்காதீங்க. அப்படியே போய் என்ன இடம் இது? ராக்கெட் என்னங்க இது? ராக்கெட் எல்லோடியே போய் நம்ம ஃபீல்டு ஃபாலோ பண்ணுவோம். ஃபீல்டே நம்ம நோக்கி இந்த ஃபுல் நம்மளுக்கு தேவையில்லை. அப்பா போகிறோம். இதை இப்போ இந்த போதுக்கு தினம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேன். இது கிடையாதா? எப்படியே போவேன். மேலே எழுதிருக்காங்க. மேலே பார்க்க மாட்டேன். பாட்டி
5 ஓகே. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈஸி பீஸி சிம்பிள் தள்ளி விட்டுச்சு. நான் இப்போ வந்து இங்கே இருக்க ஃபியூலை எடுத்துக்கலாம். சூப்பர். ஸ்டார்டிங்கே இந்த பக்கமே வந்துருக்கலாம். ஃபியூலு இல்லைனா செக் பாயிண்ட் ரெண்டுல அவங்க வச்சுக்கிட்டா போவாங்க. எது வச்சுருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னது என்ன சொல்லி போனாங்க வந்துருக்கேன். எங்கே போகணும்? சாரி பட்டு தான் பிவா ஆர்டிஎல் போர்ட்டல் இஸ் பி இது எப்படி சொல்லி விட்டீங்க? என்ன போட்டு நம்ப இருக்க எதுக்கும் ஒன்று பண்ணுறல. நான் இங்கே உள்ள போகிறேன். இங்கே வந்து கண்டிப்பாக ஏதாவது ஃபீல் கேனிங்க இருக்கும். அதை அப்படியே பிடிச்சிட்டு இங்கே தான் வரணுமா? நான் அங்கேருந்து தெரிஞ்சு இங்கே தாங்க வரணும். அங்கேருந்து ஸ்ட்ரைட்டா என்ன இது? இல்லையே. ஓகே, நம்ம இந்த இடத்துல போய் எங்கே அந்த போர்ட்டல் வழியாக போயிடுறது நல்லது. இனி இந்த இடத்துல இல்லைன்னுட்டானுங்க. இனிமேட்டு இந்த இடத்துக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துக்கே வந்துட்டேன். இந்த போர்ட்டல் வழியாக போயிடுறேன்ப்பா. நீங்கள் எப்படின்னா அதை தப்பி லேட் பண்ணி விட்டுருவீங்க. இப்போ என்ன இது ஏற்கனவே முடிச்சுட்டேனே. என்னங்க நான் எல்லாம் ஏற்கனவே முடிச்சுட்டேங்க. இன்னும் ஒன்றும் புரியல. போ இது ஃப்ரீ ஸ்பின் என்னது? ஏன்னா இந்த ஃப்ரீ ஸ்பின்னை வச்சு என்ன பண்ணலாம்? என்ன இது? வியூவா என்ன இது? அப்போ இந்த பக்கம் இப்போ வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த பக்கம் வந்து நான் என்ன பண்ணுன்ட்டு ஒன்றுமே புரியல எனக்கு. தப்பான வழியா என்ன இது? நம்ம அப்படியே இப்போ அங்கே இடத்துல என்னமோ போட்டிருந்தாங்க. ஃபியூல் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு குளிச்சல்ல. இதை பிடிச்சிட்டு டக்குன்ட்டு இப்போ நான் அங்கே போயானோ. அங்கே போய் அவன் என்னமோ போட்டிருந்தான். நான் ஒழுங்காக பார்க்கல. அப்படியே கீழே குடிச்சிட்டோம். இந்த இதில் போகணுமான்ட்டு. போய் பறக்க போதாயோ ஐயோ ஐயோ போட்டு வச்சிருக்கான். இந்த பக்கம் போய் பிளேயிங் வரல. அப்படியே உள்ள கொண்டுலான்னு பார்த்தேன். ஐயோ இங்கே இப்போ என்ன பண்ணணும்னு தெரியும்.
இப்போ இந்த இடத்துல வந்துட்டு எடுத்துனா அப்படியே பறக்கிறேன். இன்னொன்று இந்த இடத்துல எடுத்துன்னு அப்படியே இப்படி போயிடுறேன். எப்படிங்க அப்படியே நம்ம விட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். இந்த இடத்துலையும் ஒரு ஃபியூல் கேன் இருக்குது. அப்படி இங்கே இறங்கிடலாம். இங்கே இப்படி இறங்கிட்டு இந்த ஃபியூல் கேன் எடுத்துட்டு இங்கே ரொம்ப பக்கம் இங்கே பறந்து கிளைட் பண்ணி போயிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ போயிடுவேன். இப்போ போகிறேங்க. அதான் இந்த இடத்துல விட்டு அந்த இடத்துல மேலே ஏறதுக்கு மட்டும் இங்கே யூஸ் பண்ணி மிச்சம் அந்த பாதி அப்படியே இருக்கட்டும். நம்ம அங்கே போய் எதாவது யூஸ் பண்ண முடியுமா? இங்கே போய் எதாவது யூஸ் பண்ணணும். நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல எங்கேயாவது யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் நான் இப்படி பறந்துடுறேன். இது ஒரு ஃபியூல் கேன் இருக்குது. அப்படியே இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல வந்துருக்கணுமா? அப்படியே ஆமாங்க, இதுக்கு தாங்க வந்துருக்கணும். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். எப்பா ஒரு வழியாக வழியை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். இதே போகிறேன். ஒயிட் டைமில் ஜெயராம் பிளாக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் விஷ் பண்ணுறேங்க. நீங்கள் எங்கள் அப்பாக்கும் பொழுது 2 பேருக்கும் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விஷ் பண்ணுறேங்க. உள்ளே போயிட்டு ஃபியூல் கேன் அப்படியே இங்கே ஒரு ஃபியூல் கேன் இருக்கு. இது நின்றுருக்கேன். 50 கூப்பிட்டு போக மாட்டானுங்க. 50 போனாலும் அடுத்து 100 போகணும். 50 போனால் தான் ஃபஸ்ட் 100 போக முடியும். ஒருவேளை 50 கூட முடிஞ்சிருச்சா? ஒரு ஃபீல் கேன் இருக்கு. ஸ்ட்ரைட்டாக பறந்து போய் அந்த ஃபீல் கேன் மட்டும் ஏற்றிட்டு அப்படியே அங்கே தப்பு பண்ணேன். ஃபஸ்ட் பர்சன் வந்துச்சுங்க. அப்படியே மேலே போயிடணும். எப்படி யூஸ் பண்ணுவோம்? அவ்வளோதாங்க. எங்கே போயிடலாம்? ஐயோ இங்கே இருந்தா இப்போ என்னங்க இது? அதுதான் இந்த காற்றாச்சி தள்ளி விடுறது வரணும். சரி என்னன்னா இப்படி போயிடுவேன். இப்படி ஃபியூல் தான் வேஸ்ட். இப்போ என்ன பண்ணோம்? அப்படியே பாருங்க அங்கே போனோம். 49ல நின்றுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 50 கூட கேம் முடிஞ்சிருதுங்கன்னு நினைக்கிறேங்க. அப்படி ஈஸியாக 50 செகண்ட் போயிடணும். ஈஸி இல்லை, அது மட்டும் தெரியும். அப்படியே சீக்கிரமாக போனோம். இங்கே ஃபுல்லாக பறந்து இப்போ வாட்டி தப்பு பண்ணிட்டேன். நான் இங்கே விழுந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறமேட்டு விழுந்து டக்குன்னு பறந்துடுறேன். அந்தாங்க அடுத்து என்னது 60 டைமா? 18 நிமிஷம் வந்துச்சான். அதனால் என்ன 18 நிமிஷம் ஆயிடுச்சு. என்னங்க பண்ணுறீங்க? இதுக்கே லாஸ்ட் ப்ளேஸ் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறானுங்க. இந்த கேம் ஈஸி தாங்க. நான் கஷ்டம் எடுத்துக்கிறோம். கேம் முடிஞ்சிச்சுங்க. எப்படியாவது மேலே போயானோ அப்போலாம் முடியும். வேர்ல்டு 2 வேர்ல்டு 3 வேர்ல்டு 4 என்னங்க இது? வேர்ல்டு 3 வேர்ல்டு 4ன்னு போடு. தெரிஞ்சு இன்றைக்கி வந்துட்டு வேர்ல்டு 1 மட்டும் முடிச்சிடலாம். சரிங்க மேஸ், நம்ம இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவே முடிச்சிக்கலாம். சரி பாய் கேமர்ஸ். இது உங்கள் லூஃபி தமிழ் கேமர். பாய் கேமர்ஸ், பாய். அப்புறமேட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. பாய் கேமர்ஸ், பாய்.